என்னுடைய சிறு வயதிலிருந்து எனக்கு நிறைய ஆசைகள் இருந்தது. நிறைய நல்ல பூ வைக்கணும், அதெல்லாம் தப்பு இல்லை, தப்பு நான் சொல்லலை. ஆனால் எனக்குள்ளே சில காரியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். நிறைய இதெல்லாம் ஆசை இருந்தது. நல்ல நகை போட்டுக்கணும், அந்த நகையெல்லாம் அப்படியே மாற்றி மாற்றி இதை போட்டால் அடுத்தது வேற ஏதாவது ஒரு புதுசாக எதனா டிசைன் வந்தால் அதை மாற்றணும். எங்கள் அம்மா என்னை திட்டுவாங்க. ஒரு நகையை வாங்கி கொடுத்து ஒரு 3 மாதம் கூட ஆகலை, அதை போய் திரும்பி கொண்டு போய் மாற்றினா அது எவ்வளோ நஷ்டம் அது. ஆனால் எனக்கு ஆசை, அவ்வளோ ஆசை இருந்தது. ஆனால் ஆண்டவர் என்னை தொட்ட பொழுதோ எனக்கு இதை விட என் இயேசு பெரியவராக இருந்தார். என் இயேசு தான் எனக்கு முக்கியமாக காணப்பட்டார். ஒரு முறை அப்போதான் நல்ல பூ வாங்கி தலையில் வச்சிருக்கிறேன். ஏன்னா உலகத்தை எப்படி ஜெயிக்கிறேன் என்பதற்காக என்னுடைய சாட்சியை நான் சொல்லுகிறேன். ஒரு ஊழியக்காரர் வீட்டுக்கு வந்துட்டார். அவர் வீட்டுக்கு வந்ததுமே என்னை அறியாமல எனக்குள்ள சிச்சோ நம்ம நல்லா ஜெபிக்கிறவங்க, பாஸ்டர் வந்துட்டார், நம்ம கமகமன்னு இந்த பூ வாசனையோடு போய் நிற்கணும். போய் நேரம் வேகமாக ஓடி போய் கிச்சனில் அந்த பூவை அப்படியே கிளிப்போடு அவுத்து அப்படி ஓரமாக வச்சுட்டு நான் வந்த பொழுது என் மனசாட்சி எனக்கு குத்துச்சு. நீ என்ன மாயமாலம் பண்ணுற? உண்மையாக நான் சொல்லுகிறேன், அன்றோடு எனக்கு அது மேலே இருந்த ஆசை, யாராவது வச்சா விட எனக்கு ரொம்ப பார்த்து நான் சந்தோஷப்படுவேனே தவிர அந்த ஆசை எனக்குள்ள வரலை. நான் உலகத்தை ஜெயித்தேன். சின்ன சின்ன காரியம் தான், ரொம்ப பெருசல்ல. ஒரு முறை ஜெபித்து கொண்டே இருக்கிறேன், என் காலில் அப்போதான் ஒரு புதுசாக ஒரு கொலுசு வாங்கி போட்டிருக்கிறேன். முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறேன், ஏதோ ஒரு பூரம் என் காலில் ஓடுற மாதிரியே இருக்குது. என்னை அறியவங்கள அப்படியே கழட்டி வச்சுட்டு ஜெபம் பண்ண ஆவியானவர் எனக்குள்ள அப்படி இறங்குறாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி மாட்டிக்கிட்டேன், திரும்பவும் ஒரு பட்டையாக ஒரு பூரம் ஓடுற மாதிரியே இருக்குது. எனக்கு அந்த நிமிஷத்தில் நான் யாரையும் நான் தவறாக சொல்லலை. என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்கு ஒரு பிரதிஷ்டையை தேவன் கற்றுக் கொடுத்தார். அப்பொழுதே நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும். உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தை ஜெயிக்கலைன்னா நமக்குள்ள உலகமே உள்ள வந்துடும். அப்போ ஆண்டவருடைய சித்தத்தை என்னால் செய்ய முடியாது. உலகத்தை ஜெயிக்க வேண்டும்.